ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுவாசம் இருக்கிற வரையிலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நல்லவர் என்பதை புரிந்தவர்கள் தான் அதை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் பரிசுத்தர் என்று அறிவதற்கு முன்பதாக ஆண்டவர் நல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்லவர் இருந்ததை புரிஞ்சுக்கின்றோம்தானா அவங்க நமக்கு நல்லதை செய்வாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், விளங்கிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஒவ்வொரு மனிதர்களோடும் கூட அவர் பேசுகிறார். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. அநேக சிருஷ்டிகளோடும் கூட அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. மனிதர்களோடு மாத்திரமல்ல, அநேக ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளோடும் ஆண்டவர் பேசுகிறவர். பேசினாரா இல்லையா? எங்க பேசினாரு? கடலையை பார்த்து பேசினாரு. இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். அப்புறம் மீனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார், நீ முதலாவது ஒரு போயிட்டு என்ன பண்ண, பேதுரு பாட்டு தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும் சொன்னார். அப்ப அந்த மீன் என்ன பண்ணிருக்கு, ஆண்டவர் பேசுனதுனால அங்க வந்திருக்குது. அதே மாதிரி பழைய ஏற்பாடுல யோனாவின் காரியத்துல கூட என்னுடைய பிள்ளை ஒருத்தன் வருவான், அவனை என்ன பண்ண, சேஃபா வச்சுக்கோ. அல்லேலூயா. மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு, சபித்தார். அந்த வார்த்தையை கேட்டுன்னா ஆச்சு, பட்டு போச்சு. அல்லேலூயா. பிசாசுகளோடும் கூட இயேசு என்ன பண்றார், பேசுகிறார். அல்லேலூயா. ஏன் காலம் வருகிறதற்கு முன்பதாகவே என்னை வேதனைப்படுத்துவதற்கு நீர் இங்கே வந்தீர் அப்படி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள்ளாக எங்களை அனுப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு பிசாசும் இயேசும் அங்கே உரையாடலை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதிக விருப்பம் யாரோடு கூட அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மோடு கூட அதிகமாக பேச வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறார். அவர் ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிரியம். அதனாலதான் துதிச்சு பாடிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரை. அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், வாசம் பண்ணுவார், நம் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 46வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோவின் சன்னதியாரே, இஸ்ரவேல் சன்னதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அந்த கரு உருவாகிற சூழ்நிலையில் இருந்து கூட ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, அங்கிருந்தே தாங்கி கொண்டு வருகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தாயின் கர்ப்பத்தில் இருந்தே நம்ம என்ன பண்றாரு. எத்தனையோ சிசு கலைஞ்சு போகுது இல்லையா, உண்டாகிற கர்ப்பம் பிறக்காம, குழந்தை பிறக்காம போயிடுறது. ஆனா நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர் இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில, உருவாகிற சூழ்நிலையில் இருந்து அவர் நம்ம ஏந்தி கொண்டு சுமந்து அங்கிருந்தே அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம ஏந்துகிறவர், அவர் நம்மை சுமக்கிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவர் என்று நமக்கு எப்படி தெரியும்? வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, அல்லேலூயா, போராட்டங்கள் வரும்பொழுது, நம்ம அதிகமா நேசிக்கிற நண்பன் நம்மை கைவிட்டு போகிற பொழுது, அல்லேலூயா, வாழ்க்கையின் சூழ்நிலையில நெருக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுதுதான் ஆண்டவர் என்னை ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில மனிதர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர்
நடத்தினவர்களில் சில பேரை நம்ம சற்று கொஞ்சம் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சில சூழ்நிலையில ஆண்டவர் நடத்தி அவர்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தார் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சற்று ஆராய்ந்து நாம் இந்த நாளிலே நாம் முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த சாப்டர் எல்லாருக்குமே நன்கு அறிந்ததுதான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படி சொல்றாங்க, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. அத்தனை வருடங்களாக ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. யாரு கர்ப்பத்தை அடைத்திருந்தது? கர்த்தரோ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அல்லேலூயா. அவரால் அடைக்கவும் முடியும், திறக்கவும் முடியும். அல்லேலூயா. அவர் பூட்டினார்னா யாரும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அவர் திறந்தாருன்னா பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தால், அவர் அடைத்தால் ஒரு நோக்கம் இருக்கும். ஆமென். நோக்கம் இல்லாமல் எதையும் ஆண்டவர் என்ன பண்றதில்லை, நம்முடைய வாழ்க்கையில செய்யறதில்லை. எதையும் அனுமதிப்பதே கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் அனுமதிக்கிறார் என்றால் எல்லாமே நன்மைக்காக தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்து வருவான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், வார்த்தைகளினாலே சொல்லி மனதை புண்படுத்தி விடுவாள். அல்லேலூயா. இந்த பெண்ணினால் என்ன பண்ணுவாங்க, அன்னாளுடைய மனதை ரொம்ப புண்படுத்தி விடுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அன்னாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அன்னாள் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியிலே அவளுடைய இருதயத்தை ஊற்றினாளாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாள். அந்த அன்னாள் சொல்லுகிறார், தன்னுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினாள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்த்து அன்னாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சாமுவேல் என்ற முதல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கே எழுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை, ரொம்ப மனம் கசந்து அழுகிற ஒரு சூழ்நிலை அன்னாளுடைய வாழ்க்கையில இருந்ததினாலே ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இவர் நிச்சயமாய் என்னை என்ன பண்ணுவாரு, ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவர் என்பதை அன்னால் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உம்முக்கே ஊழியம் செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னால் என்ன பண்ணாங்க, சாமுவேலை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அன்னாளுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மேல கிருபையாய் இறங்கினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல அதிகமா உட்கார்ந்துக்கினே இருக்கணும். ஆமென். உட்கார்றதுல முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாரங்களை ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்டு, எல்லா சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவார், எல்லா காரியத்திலையும் வெற்றி தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது அதிகாரத்தின் அவங்க புகழ்ந்த ஆண்டவரை சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். 2வது அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தின் அடைக்கட்டப்பட்டார்கள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதாவது நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். இது எல்லாம் ஆண்டவரை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அதாவது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம கூட பிரச்சனை இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனையும் கூட இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு புரிய வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கடக்க செய்வார். அல்லேலூயா. அப்பதான் அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் வழியிலே நாம் போகிறது ஆண்டவரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள உதவியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கலாம். யோசேப்பை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பை குறித்து நமக்கு நன்கு அறிந்ததுதான். ஸ்தோத்திரம். யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் 12 பேரில இந்த யோசேப்பு ரொம்ப பாசமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய துன்மார்க்கத்தை, அவர்கள் சகோதரர் செய்கிற துன்மார்க்கத்தை இந்த யோசேப்பு என்ன பண்ணுவாராம்? அவர்கள் தகப்பன் அண்டையிலே போயிட்டு சொல்றதுனால இந்த யோசேப்பை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல வாசிக்கிற பொழுது யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இவனுடைய அரிக்கட்டு நிற்கிறதாகவும் மற்ற சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் இவனை சுற்றி வணங்குவதாகவும் இவன் சொப்பனத்தை கண்டு அவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத போயிடுச்சு. நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் எரிச்சல் உண்டாச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு சொப்பனத்தையும் அவர் காண்கிறார். சூரியனும் சந்திரனும் யோசேப்பை வணங்குவதாகவும் நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குவதாகவும் அவன் தரிசனத்தை கண்டு அவன் போய் சொல்லுகிற பொழுது எல்லாரும் அவன் மேல கோபம் அடைந்தார்கள். அவன் மேல ஒரு எரிச்சல் உண்டாவது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பை பகைப்பது நல்லதா கெட்டதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறதுனாலே இவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? நடக்குது. சகோதரர் நம்ம எல்லாம் பகைக்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்குது? நம்ம மேல ஒரு ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப யோசேப்பை ஆண்டவருடைய அவன் மேல கிருபை வச்சதுனால சொப்பனத்திலே தரிசனத்தை அவர் அவனுக்கு காட்டுகிறார். அதையெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷப்படுவான்னு சொன்னா அவன் மேல ரொம்ப ஒரு எரிச்சலும் கோபமும் அவர்கள் மேல யோசேப்பு மேல அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் எல்லாருமே ஆடு மேய்க்கிற தொழிலை செய்யறதுனால யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஆடு மேய்ப்பதற்காக வெளியில சென்ற பொழுது யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ என்ன பண்ணு, உன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லிட்டு நலம் விசாரிச்சுட்டு வா, நான் சில காரியங்கள் தரேன், அவங்களுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு அவங்களுடைய நலத்தை விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா இவன் உண்மையா நேசிக்கிறான். அல்லேலூயா.
யோசேப்பு தன் சகோதரர்களை உண்மையா நேசிக்கிறதுனால அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய அந்த தின்பண்டங்கள் எல்லா காரியங்களையும் அந்த ரொட்டி எல்லாமே எடுத்துக்கொண்டு சகோதரர்களை பார்க்க போறான். எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த சகோதரர்களை அவர் பார்க்க போறார். ஸ்தோத்திரம். ஆனா அந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இவன் மேல பகையை வைத்ததுனால, கோபம் அதிகமா இருந்ததுனால இவனை எப்படியாவது என்ன பண்ணோம், கொல்ல வேண்டும் என்று சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க அவன் வரும்போது. அப்ப முதலாவதாக என்ன பண்ணாங்க, யோசிப்ப குழியில தள்ளிட்டாங்க. இவ்வளவு ஒரு சகோதரர்கள் பாசமா வந்த அந்த யோசிப்பை குழியில தள்ளிட்டாங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் வரும். குழியில தள்ளி விட்டதுனால யோசிப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் அவன் மேல இருந்ததுனால அவனுடைய உயிருக்கு எந்த சேதமும் வருவதற்கு ஆண்டவர் அனுமதி தரவில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இஸ்மவேலர்களிடத்துல யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். ஸ்தோத்திரம். இவருடைய ரத்தப்பழியை நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலர்களிடத்துல அவரை விற்று போடுகிறார்கள். ரொம்ப ஒரு வசதியா வாழ்ந்துக்கின ஒரு பலவர்ண ஆடைகளை தரித்திருந்த யோசேப்பு இப்ப பாத்தீங்கன்னா குழியில தள்ளப்பட்டார். இஸ்மவேலர்களிடத்திலே அடிமையாக விற்கப்பட்டார். அவருடைய சூழ்நிலை அப்படியே வித்தியாசமா டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்போ எகிப்திலே அவர் அடிமையாக என்ன பண்ணாரு, கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அடிமையா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றார், கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆஸ்திகள் இருந்து கர்த்தர் இல்லைன்னா வேஸ்ட். அல்லேலூயா. அடிமையா இருந்தாலும் கர்த்தர் இருந்தா பெஸ்ட். ஆமென். அல்லேலூயா. சூப்பர். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 37:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 39:20 நாம் வாசிக்கிற பொழுது, செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அவர் தள்ளப்படுகிறார். யோசேப்பு செய்யவே இல்லை குற்றம், ஆனால் அவர் எங்க தள்ளப்படுறாரு, சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 41 வாசிக்கிற பொழுது, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் அங்கே உண்டாகிறது. அந்த சொப்பனத்துக்கு யாருமே என்ன பண்ண முடியல, பதிலை யாராலே சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியல? யோசேப்பு தான் அந்த சொப்பனத்துக்கு பதிலை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான். அல்லேலூயா. சில காரியங்கள் தடையா இருக்குது நம்ம வீட்டுல அப்படின்னா, ஏன்னா உங்கள் மூலியமாய் ஒரு விடுதலை அங்க வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம மூலியமாய் சில விடுதலை வர வேண்டும். யார் இருந்தாலும் சில பேர் அதற்கான காரியங்கள், வேலைகளை அவரவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருப்பார். அவர்கள் வந்தால்தான் அங்கே என்ன பண்ண முடியும், சில ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு அங்கே வர வேண்டும். அதற்காக ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோன் இடத்திலே அவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். கொழுமையான பசுக்கள் அங்கே வருகிறது, மெலிந்த பசுக்கள் வருகிறது. மெலிந்த பசுக்கள் கொழுமையான பசுக்களை என்ன பண்ணுறது, விழுங்கி விடுகிறது. அல்லேலூயா. அப்புறம் பதரை வருகிறது. ஸ்தோத்திரம். 7 செழுமையான கதிர்கள் அங்கே நாம் வாசிக்கிறோம். சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த சொப்பனத்தை குறித்து யாராலும் அங்கே பதிலை கூற முடியவில்லை. யோசேப்பு அடிமையாய் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருந்த யோசேப்பை கர்த்தர் நினைத்தருளினபடியினாலே அவனை மறுபடியுமாக அந்த ராஜ அரண்மனையிலே என்ன பண்றார், கொண்டு அந்த பார்வோனுடைய சொப்பனத்தை விலைக்கு சொல்லும்படியான ஒரு கிருபையை அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மிக அற்புதமாக ஆண்டவர் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட யார் இருந்தது,
கர்த்தர் இருந்தது. அதனால பார்வோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், தள்ளப்படுகிற சூழ்நிலைகள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், பாதிக்கப்படுகிற சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பற்றிதனான ஒரு சாட்சி நமக்கு தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 41:44 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே அடிமையாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாரு? எப்படிப்பட்ட ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ராஜாவே அங்க சைலண்ட் பண்ணிட்டார். பார்வோனுடைய வார்த்தைகளையே அங்க சைலண்ட் பண்ணிட்டு, ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று அங்கே என்ன பண்றார்? ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர் என்பது எதுல புரியுது நமக்கு? சூழ்நிலையிலே. அல்லேலூயா சொல்லுமா? அநேக உபத்திரவ சூழ்நிலை, அநேக பொன்னானது என்ன பண்ணுதான்? எப்படி குகையில புடமிடப்படுகிறது. அது சுத்த பொன்னாக விளங்க வேண்டுமானால் அது புடமிடப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், பாடுகள் எல்லாம் நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா. மனிதர்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்களா, நம்ம கூட பழகினவங்க நம்ம ஏமாத்திட்டாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவங்களாம் ஏமாத்தினாதான் கர்த்தர் ஏமாத்தாதவர்னு நம்மளுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர்களெல்லாம் வெறுத்தாதான் கர்த்தர் நம்மை வெறுக்காதவர் அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எப்படி நமக்கு விளங்க பண்றாருன்னா, நம்ம பழகுற மனுஷர்கள் மூலியமா தான் ஆண்டவருடைய அன்பை விளங்க செய்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தெய்வம் என்பது மனிதர்கள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில், கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் தருவார் பாருங்க. அப்பதான் அவர் ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறாருன்றது நமக்கு புரியும். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோன்னு தெரியல. சரி, என்னடா நம்ம உண்மையாதான் பழகுறோம், அப்படி நம்ம சகோதரர்கள்லாம் நம்மள வெறுக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு அவன் எவ்வளவு ஆர்வமா வந்திருப்பான் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவன் எவ்வளவு உண்மையா வந்திருப்பான் பாருங்க. அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அடித்து எங்க போட்டாங்க? குழியில், பள்ளத்துல போட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுவும் இல்லாம எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அடிமையாக விற்றுட்டாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கூட இருந்ததுனால சிறைச்சாலையில, அங்க வசனம் இருக்கும், சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்ப சிறைச்சாலையில யார் இருக்கிறது? அல்லேலூயா. ஆமென். நம்ம எங்க போனாலும் ஏசப்பா நம்ம கூட வரணும். அல்லேலூயா. அப்பதான் நம்மளுக்கு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆமென். யோசேப்பின் உண்மையை பார்த்த ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தினை போலவே 42:6 வாசிக்கிற பொழுது, யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், சிறிய எது வேணா பண்ணலாம் மனிதர்கள். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் உண்மையா நம்ம தேடுகிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் இவர் யாருன்னே தெரியல, அவங்களுக்கு முகம் குப்புற விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க யோசிப்பு பார்க்கும் பொழுதே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று அவர்கள் யோசேப்பு அறிந்து கொண்டார்கள். ஆனா யோசேப்பு பகை வைக்கல,
உண்மையான அன்பு வைத்தார். அல்லேலூயா. அதனால அவர்களை தண்டிக்கல யாருமே, அவர்களுக்கு உதவியா இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலையில சில பேர் ஆண்டவர் அனுமதிப்பார். அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, பகைக்க கூடாது, வெறுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் என்னை உருவாக்கின பாத்திரன்னு ரொம்ப சந்தோஷம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ பல சூழ்நிலையில யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால ஆண்டவர் யார் என்பதை அவர் அதிகமா புரிந்து வைத்திருப்பார், இன்னும் அதிகமாக அவர் புரிந்திருப்பார். ஸ்தோத்திரம். அது போல நம்முடைய சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பொழுது அவர் நம்மை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர் என்பது நம்மளுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்தோம், தேவன் அற்றவர்களுமாயிருந்தோம். அல்லேலூயா. வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவர்களுமாயிருந்தோம். அல்லேலூயா. அடிமைகளாயிருந்தோம். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்த ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர், தாங்கி கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்ததாக ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது, மோவாப் தேசத்திலே நகோமி அவர்களுடைய குடும்பம் அங்கே வசிப்பதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்களிலே பஞ்சம் உண்டானதினாலே இவர்கள் மோவாப் தேசத்திலே அவர்கள் போய் தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். இந்த எலிமெலேக்கும் நகோமியும் அவருடைய 2 பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, அந்த மோவாப் தேசத்திலே அவர்கள் போறாங்க. ஸ்தோத்திரம். மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட இடம். லோத்தினுடைய மகள்களுக்கு பிறந்த ஒரு சந்ததி அந்த மோவாப் சந்ததி. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடத்துல இவர்கள் அங்க போய் தங்குறாங்க. ஸ்தோத்திரம். அங்க போறதுனால நகோமியின் கணவர் அங்கே இறந்து போகிறார். 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது. ஒரு மருமகளுடைய பெயர் ஓர்பால், இன்னொரு மருமகளுடைய பெயர் ரூத். கல்யாணமான பின்பதாக இவர்களும் என்ன பண்றாங்க, அந்த நகோமியுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற பொழுது நம்மையும் சாபம் பிடித்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம எல்லா சாபத்திலிருந்தும் விடுவிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நகோமி ஒரு விதவை, அவர்களுடைய மருமகள்களும் 3 பேரும் அவர்களுடைய கணவரை இழந்து போன ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில ரூத் பாத்தீங்கன்னா எப்படியோ ஆண்டவரை பத்தி நல்லா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஓர்பால் அவ்வளவா தெரிஞ்சுக்கினாங்களான்னு தெரியல. ஓர்பால் என்ன பண்ணாங்க, நகோமியுடைய முத்தம் கொடுத்து விட்டு அவங்க அழுதுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனைகள் போனோம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள்லாம் உடையணும் அப்படின்னா கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் சொல்லிட்டு நகோமி பின்பதாக அவர்கள் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், ரூத்துடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அவர் வாசம் பண்ணும் பொழுது மோவாப் சந்ததி என்றால் எவ்வளோ கனவீனமா பேசியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு தாழ்மைப்படுத்தி பேசியிருப்பார்கள், அவர்களை தாழ்த்தி இருப்பார்கள். ரூத் மனம் உடைந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டதினாலே ஆண்டவர் அவர்களுடைய தலையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ரூத்துடைய சந்ததியில யார் வரத்து,
இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. சாபத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி ரூத்துடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. பின்தொடர்கிற சாபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய சந்ததியிலே அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க உன் பலனை செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் இருக்கிற நமக்கு என்ன பலன் இருக்கிறது? நிறைவான ஒரு பலன் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு உபத்திரவமான ஒரு சூழ்நிலையிலே ரூத்தும் நடத்தப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னால் உபத்திரவப்பட்டது இந்த சாமுவேல் ஒரு உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட போகிற ஒரு தீர்க்கதரிசி அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பினுடைய காரியத்தில் அடிமைத்தனம் பல பிரச்சனைகள் சூழ்நிலையில காணப்பட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காக்கும்படியாக யோசேப்பை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரூத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறார். ஏன்னா மோவாபிலே பிடிக்கப்பட்ட அந்த சாபத்தை உடைக்கும்படியாக. அல்லேலூயா. ஈசாயின் அடிமரம் துளிர்ச்சது. அல்லேலூயா. 21 வாசிங்க. சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் போவாஸ் ஓபத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை தாவீதை பெற்றான். அல்லேலூயா. தாவீதின் வேறுமானவர். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதாரம் எடுத்து வந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்தையும் எல்லா துரைத்தனங்களையும் முறியடிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? இந்த ரூத்தினுடைய சந்நிதியில வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நம்மை உருவாக்குவதற்காக. பிசைந்தால் தான் அந்த மண்பாண்டத்தை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அல்லேலூயா. செதுக்கினால் தான் என்ன பண்ண முடியும்? சிலை உருவாக்க முடியும். அல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன். அந்த சூழ்நிலைகள் மூலமா தான் ஆண்டவர் நம்மை ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இப்படி குறிப்பிட்ட 3 வரை நாம் பார்த்தோம். ஏசாயா 43 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கிற பொழுது என்ன, நம்ம தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பல சூழ்நிலைகள் நமக்கு எதிரடியாக வரலாம். ஆனால் எல்லாவற்றிலேயும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் தோல்வியில் இருந்து வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறது. உலகம் தோல்வியில் இருந்து வெற்றி அடைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி வெற்றியில் இருந்து வெற்றிக்காக நாம் போராடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறாரு. அந்த வெற்றியில் இருந்து நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற வெற்றிக்காக நம்ம என்ன பண்றோம்? போராடுகிறோம். அல்லேலூயா. நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல, நாம் வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அக்கினியில
நம்ம என்ன பண்ணும், தண்ணீரை கடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் நம்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நாம் வேகாதிருப்போம். அக்கினி ஜுவாலை நம் பேரில் பற்றாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 31:5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பறந்து காக்கிற பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் நம்ம என்ன பண்றார், காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஆமென். அல்லேலூயா. அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. எங்க போனாலும், எந்த அண்ட சராசரங்கள்ல போனாலும் ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அதிகாரத்தை அவருடைய இஷ்டப்படிதான் அவர் கொடுக்கிறார். இவங்க வராங்க, அவங்க வராங்க, ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, அவங்க வந்துட்டாங்களே நம்ம நினைப்போம். ஆண்டவர் தான் அதிகாரத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் சித்தமானவனுக்கு தம்முடைய அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றும் நடக்காது. அண்ட சராசரங்களிலே அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கழுகு பாத்தீங்கன்னா தன் குஞ்சுகளுக்கு அது என்ன பண்ணும், ட்ரைனிங் கொடுக்கும். சிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுமா, எடுத்துக்கொண்டு அந்த மலை பகுதியில சுமந்து கொண்டு வந்து அப்படியே விட்டுடும். ஐயோ அம்மா விட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி அதை அடிக்கும் பொழுது ஐயோ நம்ம கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது தன் கழுகு என்ன பண்ணும், அந்த குஞ்சை கீழே விழாம அப்படியே ஏந்தி பிடிக்குமா. அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நம்முடைய சில சூழ்நிலையில ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்னா நம்ம பறக்க கத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை பறக்க ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பெஸ்டாக ட்ரைனிங் கொடுப்பார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்மை உருவாக்கி நம்ம என்ன பண்ணுவார், நிலை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாத்திலும் விசுவாசத்துல உறுதியா இருக்க பண்ணுவார். ஜெபத்துல உறுதியா இருக்க பண்ணுவார். எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 116, 12, 13 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதுல பெரிய நன்மை என்ன நன்மை? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவர் என்னை ரட்சித்ததை குறித்து நான் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லா சூழ்நிலைகள்ல போலாம், நெருக்கப்படலாம், உபத்திரவப்படலாம், பாடுகள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் நமக்கு தெய்வம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருக்களையும் சத்துருக்குடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மார்க்கிலே வாசிக்கிற பொழுது 16வது அதிகாரத்தின் 15, 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சுகமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் இங்கே கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள்ல நம்ம ஒடுங்கி போவதற்காக நம்மை ஆண்டவர் அதில் அனுமதிப்பது கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒடுங்கி போவதற்காக அல்ல, பிரச்சனைகளை நாம் ஒடுக்க வேண்டும். நாம் ஒடுங்கி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படியான வல்லமையை ஆண்டவர் நம்முடைய இந்த பாத்திரத்திலே ஆண்டவர் ஊற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கடைசியாக எபேசியர் 6:10-11 வாசித்து நாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சன்னிதானத்தின் முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே இவைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பெலன் இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பெலனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட படியிட கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலையில எல்லாரும் ஜெபிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் காலை ஜெபம் நிச்சயமாக இருக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணுமோ, நம்மளுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும். அதுதான் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுறது. ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையை நம்ம எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவு இந்த பாத்திரத்திலே அவருடைய வல்லமையை ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில அவர்கள் சகோதரர்கள் மூலமாகவே அவனுக்கு போராட்டம் வந்தது. அல்லேலூயா. அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பத்தாரன் மூலமாகவே போராட்டம் வந்தது. ஆகார் அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க குடும்பத்தின் சூழ்நிலையில குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக போராட்டம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரூத்தினுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம் சாபத்தின் வாழ்க்கை, எல்லா போராட்டங்கள் வந்தது. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்கள் கூட இருந்ததினால எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நமக்கும் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் என்ன உண்டு? உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நாம் மறக்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்ற வார்த்தை மாத்திரம் நாம் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, மனிதர்களோடு வருகிற போராட்டங்கள் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும், அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவார்கள், ஆட்சி செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். போராடி ஜெயிக்கணும். நம்ம போராடி ஜெயிக்கணும். எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்கிறது. எல்லா போராட்டத்தையும் நான் ஜெயிக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி காட்டணும். எப்படி காட்ட முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும், முழங்கால்ல நிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல
முழங்கால்ல நிக்கணும். அதுதான் நம்மளுக்கு பலன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த படைக்கலன்களை, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம இந்த பூமியை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. அப்பப்போ நம்ம டச் பண்ணி பார்த்துக்கணும், இருக்குதா ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். அதை இழந்து போகக்கூடாது. ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அது நம்மளுடைய எப்போ போனாலும் சேஃப்டியான ஒரு காரியம். ஆண்டவர் தருகிற ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. அப்புறம் இரண்டாவதாக தேவ வசனமாகிய விசுவாசம். ஆவியின் பட்டயம். விசுவாசம் என்னும் கேடயம். நான் கொஞ்சம் லைனா சொல்லி தரேன், மேல இருந்து சொல்றேன். ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கையில நம்ம என்ன பிடிச்சிருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை. கேடயம். பிசாசு செய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் கையிலே பிடித்து கொண்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹெல்மெட், ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட்ல விசுவாசம் என்னும் கேடகம், மூன்றாவது என்ன இருக்கணும் கையில? ரைட் ஹேண்ட்ல வாள் இருக்கணும். ஆவியின் பட்டயம் ஆகிய தேவ வசனம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசம். ஆண்டவர் நம்முடைய நீதி இல்லை, ஆண்டவர் நமக்கு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நான் நீதிமான் என்று நாம் அறிக்கையிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. நீதிமானாய் நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அடுத்ததாக சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் எப்பவுமே என்ன பண்ணும்? நமக்கு எப்பவுமே இருக்கணும். அப்புறம் பரிசுத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ அந்த பரிசுத்தத்தை நாம் எப்பொழுதும் தரித்திருக்கிறவர்களா இருக்கணும். சுவிசேஷத்தை அப்பதான் சொல்ல முடியும் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் ஆண்டவரை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்போ நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல முடியும். அப்போ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி நாம் எப்பொழுதும் கால்களிலே தொடுத்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம், ஜெபம் என்னும் வல்லமையான ஆயுதத்தை நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக என்னது? ஜெபம் என்னும் ஒரு ஆயுதத்தை நாம் எப்பொழுதும் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் கர்த்தர் தருகிற அந்த கிருபையிலே வளர வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.